இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 13 தொகுதிகளில் திமுக போட்டி, வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஒரு தொகுதி விசிகவிற்கு ஒதுக்கியது. புதுச்சேரியில் 442 பேர் 514 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் பரிசீலனை தீவிரம். வாக்கு சேகரிப்பில் இறங்கிய வேட்பாளர்கள். காமராஜர் நகர் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 13 தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தற்போதுள்ள 6 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகிற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று நிறைவடைந்தது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகின்றது. வேட்புமனுக்களை வரும் 26ஆம் தேதி வரை திரும்ப பெறலாம். இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தேமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு 16 இடங்களும், திமுகவிற்கு 14 இடங்களும் ஒதுக்கப்பட்டன. மேலும் திமுக தரப்பில் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக போட்டியிடும் 13 தொகுதிகளின் வேட்பாளர்களை திமுக ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் வெளியிட்டுள்ளனர். அதன் விவரம்: வெளியனூர் தொகுதி கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ, மங்களம் தொகுதி எஸ் ரங்கன், திருபுவனை தொகுதி அங்காளன், பாகூர் தொகுதி எம்எல்ஏ செந்தில்குமார், முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ சம்பத், உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு செந்தில் என்கிற ரமேஷ், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு எம்எல்ஏ நாஜிம், நிரவி டிஆர் பட்டினம் எம்எல்ஏ தியாகராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் தற்போது 6 திமுக எம்எல்ஏக்களும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சமீபத்தில் திமுகவில் இணைந்த பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணியில் திமுக தரப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றில் மங்களம் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமியை எதிர்த்து எஸ் ரங்கன் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 234 தொகுதிகளிலும் போட்டியிட விஜய் கட்சியில் ஆள் இருக்கிறார்களா என பாஜகவின் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தனது வேட்புமனுவை மேரி ஹால் நகராட்சி கட்டிடத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியா, பாஜக தமிழக துணைத் தலைவர் குஷ்பு ஆகியோர் உடன் வந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குஷ்பு, இந்த தேர்தலிலும் என்டிஏ கூட்டணிதான் வெற்றி பெறும். புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் நல்ல வளர்ச்சி கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது. ஆனால் புதுச்சேரியில் பாதுகாப்பான ஆட்சி நடக்கிறது. பெண்களுக்காக பல திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்தது. இதனால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் வெற்றி பெறும் என்றார். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் விஜய் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கேட்டதற்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். 234 தொகுதிகளிலும் அவருக்கு வேட்பாளர்கள் உள்ளார்களா என்பது சந்தேகம்தான் என குஷ்பு கூறினார். திமுகவுக்கும் தவேகாவிற்கும் தான் தமிழகத்தில் போட்டி என விஜய் கூறியுள்ளாரே என கேட்டதற்கு, என் வழியில் நான் தான் ராஜா என கூறிக்கொள்வதற்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. அந்த உரிமை விஜய்க்கும் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. எங்கள் கூட்டணி சார்பில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என குஷ்பு தெரிவித்தார். இந்த முறை தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என்று கேட்டதற்கு, கட்சிக்காக வேலை செய்கிறோம், கட்சி சொல்வதுதான் கேட்போம் என குஷ்பு பதில் அளித்தார். தமிழகத்தில் திமுகவை எதிர்த்துதான் பாஜக போட்டியிடுகிறது. திமுக ஒரு தீய சக்தி. தீய சக்தியை ஒழிக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பும் இல்லை. இளைஞர்களுக்கு எளிய முறையில் போதைப் பொருள் கையில் கிடைக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு எளிதாக போதைப் பொருள் கிடைக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். தமிழகத்தில் ஊழல் உச்சத்தில் உள்ளது. தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் உள்ளது. தமிழகத்தில் எந்த வளர்ச்சியும் இல்லை. இதை
பார்க்கும்போது ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் வந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். EPS முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்தில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் என குஷ்பு கூறினார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்குமா என்ற கேள்விக்கு இதனை முடிவு செய்ய கட்சி மேலிட பொறுப்பாளர்கள் உள்ளனர் என குஷ்பு பதிலளித்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் கடைசி நாளில் NR காங்கிரஸ், பாஜக, திமுக, காங்கிரஸ், அதிமுக, லஜக, தவிக, VCக, CPM, CBI உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தமாக 442 பேர் 514 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இத்தேர்தலுக்காக புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கு 17 இடங்களில் கடந்த 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் துவங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 3ஆம் நாளான 18ஆம் தேதி 12 மனுக்களும், 19ஆம் தேதி 7 மனுக்களும் பெறப்பட்டது. 20ஆம் தேதி ஒரே நாளில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், ஜான்குமார் உட்பட 102 வேட்பாளர்கள் 115 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 20, 21 ஆகிய 2 நாட்கள் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் விடுமுறை. 21ஆம் தேதி மாஹேவில் மட்டும் வேலை நாள் என்பதால் சுயேட்சை வேட்பாளராக ஒருவர் மனு தாக்கல் செய்தனர். 21ஆம் தேதி வரை மொத்தமாக 119 பேர் 135 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வேட்புமனு நிறைவு நாள் என்பதால் NR காங்கிரஸ் சார்பில் இந்திரா நகர் தொகுதியில் ஆறுமுகம் MLA, கதிர்காமம் தொகுதியில் ரமேஷ் MLA, முத்தியால்பேட்டை தொகுதியில் முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன், உழவர்கரை தொகுதியில் நாராயணசாமி, வெளியனூர் தொகுதியில் ரவிக்குமார், அரியாங்குப்பம் தொகுதியில் ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ், ஏனாமில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் மாநில தலைவர் ராமலிங்கம், ஊசுடு தொகுதியில் தீப்பாய்ந்தான் MLA, திருநள்ளாற்றில் GNS ராஜசேகரன் MLA, நிரவி தொகுதியில் மீனாட்சி சுந்தரம், காரைக்கால் தெற்கு தொகுதியில் அருள்முருகன், மாஹேவில் தினேஷ் ஆகியோரும், அதிமுக சார்பில் உப்பளம் தொகுதியில் மாநில செயலாளர் அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி ஆகியோரும் ஊர்வலமாக சென்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் காரைக்கால் தெற்கு நாஜிம், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், நிரவி தொகுதியில் நாகத்யாகராஜன், மங்களம் தொகுதியில் ரங்கன், காலாப்பட்டில் செந்தில் என்கிற ரமேஷ் உள்ளிட்ட மனு தாக்கல் செய்தனர். இதேபோல் காலாப்பட்டு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், நெல்லித்தோப்பில் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, அரியாங்குப்பத்தில் விஜயலட்சுமி, ராஜ்பவனில் குமரன், உழவர்கரையில் சிவசங்கரன், திருபுவனையில் அங்காளன் MLA, மாஹேவில் ரமேஷ் பரம்பத் MLA உள்ளிட்டோரும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தவிக சார்பில் லாஸ்பேட்டையில் முன்னாள் MLA சுவாமிநாதன், முத்தியால்பேட்டையில் பிரகாஷ்குமார் MLA, திருபுவனையில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், பாகூரில் முன்னாள் MLA தனவேலு, காரைக்கால் தெற்கு தொகுதியில் முன்னாள் MLA அசனா, நெட்டப்பாக்கத்தில் முன்னாள் MLA ராஜராஜம், ராஜ்பவனில் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சந்திரன் உட்பட 28 தொகுதிகளுக்கு தவிக வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்தனர். மேலும் தவிகவுடன் நேயம் மக்கள் கழகம் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. நேயம் மக்கள் கழகம் சார்பில் உருளையன்பேட்டை தொகுதியில் நேரு MLAவும், தட்டாஞ்சாவடியில் விநாயகமும் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்தனர். இது தவிர இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாநில செயலாளர் சலீம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இம்முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுகிறது. திருபுவனையில் வழக்கறிஞர் தட்சிணாமூர்த்தி, முத்தியால்பேட்டை வழக்கறிஞர் சரவணன், பாகூர் இளவரசி, லாஸ்பேட்டையில் முன்னாள் மாநில செயலாளர் ராஜாங்கம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் VCக சார்பில் உழவர்கரை, நெட்டப்பாக்கம், ஊசுடு உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மேலும் பாமக, நாம் தமிழர் கட்சி, லஜக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் நேற்று ஒரே நாளில் 323 பேர் 379 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதன் மூலம் 30 தொகுதிகளில் மொத்தமாக 445 பேர் 515 மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் மீது நாளை தேர்தல் துறை அதிகாரிகள் பரிசீலனை செய்கின்றனர். 26ஆம் தேதி மனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளாகும். அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு சுயேட்சைகளுக்கு தனிச்சின்னம் ஒதுக்கப்படுகிறது. தர்பூசணி சின்னத்தில் களம். காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வீடுதோறும் பிரச்சாரம்.
லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் தர்பூசணி சின்னத்தில் வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று சாரம் பகுதிக்குட்பட்ட ஞானப்பிரகாச நகர் பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவராகிய நான் தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளேன், எனக்கு உங்கள் வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார். இதற்கு பதிலளித்த பொதுமக்கள் உங்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் என உறுதியளித்தனர். மேலும் பகுதி முழுவதும் பொதுமக்கள் ஆரவாரமாக வரவேற்பு அளித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதையொட்டி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் AKD ஆறுமுகம் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் காலை முதல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜிப்மர் வளாகத்தில் குடியிருக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் செய்யப்பட்ட நலத்திட்டங்களை கூறி வாக்கு சேகரித்து வருகிறார். இதெல்லாம் காரணம் என்னன்னா, NDA கவர்மெண்ட் நம்ம கூட்டணியில் இருக்கிறதுனால பிஜேபி கூட டெல்லியில இருந்து நமக்கு எல்லா ஃபைலும் கிளியர் ஆகிறதுக்கு, மக்களுக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யறதுக்கான எல்லா நலத்திட்டத்தையும் நிறைவேற்றுறதுக்கு டபுள் இன்ஜின் சொல்றாங்க இல்லையா, அந்த டபுள் இன்ஜின் இல்லைன்னா போன முறை நாங்கள் காங்கிரஸ்ல 5 வருஷம் பார்த்தோம். எல்லாம் கவர்னர் மாளிகை எதற்க கருப்பு சட்டை போட்டு தான் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இணக்கமா கவர்னர் கூட நல்லா எல்லா ஃபைலும் கிளியர் பண்றாங்க. திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக வேலு நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வேலு தனது வேட்புமனுவை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனக்கு 328 கோடியில் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் 269 கோடியில் தமிழகம், இந்தியாவில் பல பகுதிகளில் அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வாரம் 16ஆம் தேதி துவங்கி நேற்றுடன் முடிந்தது. இதில் அமைச்சர்கள், MLAக்கள் என பிரபலமானவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கு எவ்வளவு சொத்து உள்ளது என்ற விபரத்தை மனு தாக்கல் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி லஜக வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 328 கோடியும், அசையா சொத்து ரூபாய் 269 கோடியும், கடன் ரூபாய் 210 கோடி உள்ளது. அவரது மனைவி பெயரில் அசையும் சொத்து ரூபாய் 10.61 கோடியும், அசையா சொத்து ரூபாய் 60 லட்சம் உள்ளது. உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக லாவண்யா வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக லாவண்யா நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு மூலக்குளம் பகுதியில் உள்ள MGR சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் லாவண்யா தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட TPR செல்வம் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக TPR செல்வம் போட்டியிடுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் பேரணியாக சென்று வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் திமுக கட்சிக்கு மங்களம் ராஜ்பவன் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் தொகுதியில் வேட்புமனு செய்த காங்கிரஸ் வேட்பாளர் வேட்புமனுவை திரும்ப பெறப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து கூட்டணி உருவாக்கிய நிலையில் கடந்த சில நாட்களாக கூட்டணி தொகுதி பங்கீடு முடிவடையாத நிலையில் திமுக 13 இடங்களுக்கு மேலாகவும், காங்கிரஸ் 20 இடங்களுக்கு மேலாகவும் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் திமுக போட்டியிடும் தொகுதிகளை தற்போது அறிவித்துள்ளது. இதில் கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா வில்லியனூர் தொகுதி, மங்களம் தொகுதியில் ரங்கன், திருபுவனை தொகுதியில் அங்காளன், ராஜ்மோகன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், கதிர்காமம் தொகுதியில் வடிவேலு உள்ளிட்ட வேட்பாளர்களை கட்சி அறிவித்துள்ளது. இதில் புதுச்சேரி மாநிலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ரகுபதி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இதேபோன்று ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் குமரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இருவரும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் அதை வாபஸ் வாங்க போவதில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்கள் மீது கட்சி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதி வேட்பாளர் ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கோட்டைமேடு பகுதி வில்லியனூர் முதன்மை சாலையில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட உள்ள லட்சுமி திருமண மண்டபம், தென்கிழக்கு, வடமேற்கு பகுதியில் சுற்றியுள்ள மக்கள் வசிக்கும் வீடுகளில் சென்று துண்டறிக்கை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மதியழகன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், தனசேகரன், சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய் சரவணகுமார் இன்று குச்சிப்பாளையம் மற்றும் சில்லுக்காரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் A.K. சாய் சரவணகுமார் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று குச்சிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கருமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் குச்சிப்பாளையம் மற்றும் சில்லுக்காரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சரவணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக சரவணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த தனது ஆதரவாளர்களுடன் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் சரவணன் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் சரவணன் மிக்க அவரது ஆதரவாளர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் கீதா வேலழகன் திருபுவனை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் கீதா வேலழகன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட வேண்டி வில்லியனூரில் உள்ள சப் கலெக்டர் அலுவலகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து கீதா வேலழகன் செங்கோல் நீதி மக்கள் முன்னேற்ற கழகத்தில் போட்டியிட குமரனிடம் மனு தாக்கல் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் கீதா வேலழகன் ஆதரவாளர்கள் ஊர்வலமாக வந்திருந்து மனு தாக்கல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கீதா வேலழகனுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நெல்லித்தோப்பில் LJK வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து சின்னமான தர்பூசணி வழங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டின்.
நெல்லித்தோப்பு பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் ஜெயக்குமார் அவர்கள் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து தன்னை வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஜெயக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் கட்சியின் சின்னமான தர்பூசணியை வழங்கி அவரது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். மேலும் ஜெயக்குமார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தனது குடும்பத்தினருடன் இணைந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 13 தொகுதிகளில் திமுக போட்டி, வேட்பாளர்கள் அறிவிப்பு. ஒரு தொகுதி விசிகவிற்கு ஒதுக்கியது. புதுச்சேரியில் 442 பேர் 514 வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் பரிசீலனை தீவிரம். வாக்கு சேகரிப்பில் இறங்கிய வேட்பாளர்கள். காமராஜர் நகர் தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.